गाइस நம்ம தளபதியோட ஜனநாயகன் படம் இப்ப என்ன ஸ்டேஜ்ல இருக்கு, படம் என்ன நிலைமையில இருக்கு, படத்துக்கான அடுத்த அப்டேட் என்ன, இதை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். சோ அந்த ஒரு அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர அப்டேட்ஸ் அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். சோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கனடா டிஸ்ட்ரிபியூட்டர் அபிஷியலாவே சொல்லிட்டாரு, வர ஏப்ரல் 30 வரையும் இந்த ஜனநாயகன் வரப்போறது கிடையாது. ஒரு கட்டத்துல கோர்ட்ல இருந்து கேஸை வாபஸ் வாங்கி ரிவர்சிங் படியே போகணும் மூவி டீம் முடிவு எடுத்தாங்க. ஆனா ரிவர்சிங் கமிட்டிக்கு படத்தை அனுப்பி அவங்க இன்னும் பார்க்கவே இல்ல. சோ என்ன ரீசனுக்காக படத்தை பார்க்காம இருக்காங்க அப்படின்னு கேட்டா, ரிவர்சிங் கமிட்டில ஆல்ரெடி 4 படம் வெயிட்டிங்ல இருக்கு. அதுல ஜனநாயகன் 2வது படம் தான். சோ ஃபர்ஸ்ட் படத்தை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஜனநாயகனை நாங்க பாப்போம்னு சொல்லிட்டாங்களாம். ஒரு படத்துக்கு மேக்ஸிமம் ரிவர்சிங் கமிட்டிக்கு அனுப்பி படத்தை பார்க்கிறதுக்கு கிட்டத்தட்ட 18 நாள் இருக்கும். ஆனா ஜனநாயகனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. சோ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் படத்தை எதிர்பார்க்க முடியும் போல. இந்த ஜனநாயகன் படமும் இல்லாம நிறைய படம் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வரப்போகுது. கருப்பு மாதிரியான இன்னும் சில படங்கள் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வரப்போகுது. ஜனநாயகன் வெளியீட்டு தேதி தள்ளி போனனால படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர் ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்காங்க. அதுக்கு ஒரு பக்காவான பிளான கேவியன் போட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தா அடுத்த மாசம் 19ஆம் தேதி யாஷோட டாக்ஸிக் படம் வருது. இந்த படத்தையும் கேவியன் தான் தயாரிச்சிருக்காங்க. ஜனநாயகன் படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்டயே டாக்ஸிக் படத்தையும் கொடுத்துட்டாங்க. ஜனநாயகன் டாக்ஸிக் ரெண்டுமே பெரிய படம் தான். டாக்ஸிக் படத்துக்கான தமிழ்நாடு தியேட்ரிக்கல் ரைட்ஸ் நம்ம தமிழ்நாட்டுல 70 கோடிக்கு லாக் பண்ணிருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. இதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ, ஜனநாயகன் எப்பதான் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா, நான் ஸ்டார்டிங்லயே சொன்ன மாதிரி ஜூன் மாசம் தான் பிளான் போடுறாங்க. அப்படி ரிவர்சிங் கமிட்டி சீக்கிரம் படத்தை பார்த்துட்டாங்கன்னா மே மாசம் எண்ட்லயே படத்தை எதிர்பார்க்கலாம். ஆனா ரிவர்சிங் கமிட்டி ஒரு படத்தை பார்க்கறதுக்கு மேக்ஸிமம் 18 நாள் ஆகும். ஏற்கனவே ஒரு படம் இருக்கு, அந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு தான் ஜனநாயகனை பார்ப்பாங்க. அதுக்கு கொஞ்சம் கண்டிப்பா டைம் எடுக்கும். ஆனா ஜனநாயகன் படத்தை இறக்குறப்ப ஒரு பயங்கரமான ரிலீஸ் ட்ரைலரை இறக்கி தான் விடுவாங்க. சோ காத்திருந்து பார்க்கலாம். நம்ம தளபதியோட ரசிகர்கள் யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபயர் எமோஜி கமெண்ட்ல தெரிக்க விடுங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.